விழுப்புரம் எஸ்விஎஸ் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் மரணம் தொடர்பான வழக்கில் கல்லூரி தாளாளர் வாசுகி மற்றும் முதல்வர் கலாநிதிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முகேஷிடம் கேட்கலாம். முகேஷ், இதுக்கு முன்பாக எத்தனை முறை ஜாமீன் மறுக்கப்பட்டது? தற்போது எந்தெந்த நிபந்தனைகள் அடிப்படையில் ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் கார்த்திகேயன். இதுக்கு முன்பாக வாசுகிக்கு ஒரு முறை ஜாமீன் மறுக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி கலாநிதிக்கு இதுதான் முதல் முறையாக ஜாமீன் தாக்கல் செய்தார். அந்த முதல் முறையிலே வழங்கப்பட்டிருக்கிறது. வாசுகிக்கு கடந்த முறை மறுக்கப்பட்டது என்றால் கைது செய்து 30 நாட்களிலேயே சரணடைந்து 30 நாட்களிலேயே ஜாமீன் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் சிபிசிஐடி விசாரணை முடியவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை ஏற்றுக்கொண்டு ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தனர். இன்றைக்கு இருவருக்கும் வழங்கிய ஜாமீன் நிபந்தனை ஜாமீன் வழங்கியிருக்காங்க. அந்த நிபந்தனை ஜாமீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தினமும் சிபிசிஐடி விசாரணை அதிகாரி முன்பு இருவரும் மறு உத்தரவு வரை ஆஜராக வேண்டும் என்றும் விரிவான உத்தரவு இன்று மாலையோ நாளையோ பிறப்பிக்கப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்காரு கார்த்திகேயன். ஜாமீன் வழங்குவதற்கு இருவருக்கும் ஜாமீன் வழங்குவதற்கு அரசு தரப்பில் ஏதேனும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதா? நிச்சயமாக அரசு தரப்புல ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் சண்முக வேலாயுதம் விசாரணை முடிவடைந்தாலும் அந்த ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பப்பட்ட அறிக்கைகளினோட படிவங்கள் இன்னும் தங்களிடம் வந்து சேரவில்லை. சிபிசிஐடி தரப்பில் குற்றப்பத்திரிகை முழுமையாக தாக்கல் செய்யப்படவில்லை. அதனால இந்த ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும், இந்த சம்பவத்தில் கல்லூரி தாளாளரும் முதல்வர் என்ற முறையில இவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. இவங்க 2 பேரும் தொடர்பு இல்லாம அந்த மாணவர்களோட மரணம் ஏற்பட்டிருக்காது, வாய்ப்பு இல்லை அப்படின்னு தெரிவித்தாங்க. அதை ஏற்றுக்கொண்டு இவரது ஜாமீன் மனுக்களை நிராகரிக்கணும்னு சொல்லிட்டு மனுதாரரோட பெற்றோர் தரப்பிலும் தெரிவிக்கப்படுது. ஆனா அனைத்து தரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை நேற்று ஒத்திகை செஞ்சு இன்னைக்கு வழங்கிய தீர்ப்புல இருவருக்கும் நிபந்தனை ஜாமீன் வழங்குவதாக உத்தரவிட்டிருக்கார் கார்த்திகேயன். இந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் அப்படின்னு மாணவிகள் பெற்றோர்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இப்போது ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய தரப்பு கருத்துக்களை உங்களால் கேட்க முடிஞ்சதா? இன்னைக்கு இந்த வழக்கு முடிந்தவுடன் பெற்றோர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மற்ற வழக்குகளை சென்று விடனா உடனடியாக நம்மளை அணுக முடியல. இருந்தாலும் அவர்கள் சிபிஐ விசாரணை கோரி தங்களோட போராட்டம் தொடரும் என்று நம்மிடம் நேற்று முன்தினம் பேசிய போது தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கு சிபிஐ எடுத்து செல்றது தனியாக வழக்கு போட்டுதான் எடுத்து செல்ல முடியுமே தவிர இந்த வழக்குல எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புது வழக்கா போடுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கதா சொல்லிட்டு இருக்காங்க கார்த்திகேயன்.